வணக்கம் ரிதி. தெற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வருகிறது. இது நாளை மறுநாள், அதாவது டிசம்பர் 22 வாக்கில் இது வடமேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது இன்னும் 2 நாட்களில் வலுப்பெற்று மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த 12 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் 1 மணி வரையில் மழையை எதிர்பார்க்கலாம் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்தவரையில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகக்கூடும் எனவும் தற்பொழுது வானிலை ஆய்வு மையமானது ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும், மேலும் புதுச்சேரிக்கு கிழக்கே நிலை கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடமேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்திருப்பதாகவும், இது இன்று வடக்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளையொட்டி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற இருக்கிறது எனவும், இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு, அதாவது டிசம்பர் 25 வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலவும் இந்த புயல் சின்னமானது நாளை நெல்லூருக்கு கிழக்கே நிலை கொண்டிருக்கும் எனவும், அதே நேரத்தில் ஆந்திர கடல் பகுதிக்கு மேல் உயர் அழுத்தம் இருப்பதால் இந்த புயல் சின்னம் மேலும் வடக்கு நோக்கி நகர வாய்ப்பு இல்லை எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே இது மீண்டும் தமிழக கடற்கரையை நோக்கி திரும்பி நாளை மறுநாள் சென்னைக்கு அருகே வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக மட்டுமே வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய நிலவரத்தை பொறுத்தவரையில் சென்னையில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்றும் நாளையும் சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று காலை முதல் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. எனினும் கூட தற்பொழுது சென்னையில் பரவலாக தற்பொழுது வெயில், மிகவும் லேசான வெயிலானது வெளிவர தொடங்கி இருக்கிறது. ஆனாலும் கூட சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை பார்க்கும் பொழுது தெரியும், பனி சூழ்ந்து புகை சூழ்ந்திருப்பது போல காட்சியளிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் சென்னையில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது போலவே சென்னையில் அவ்வப்போது விட்டு மழை பெய்து வருகிறது. இருப்பினும் கூட சென்னையில் ஒரு மாறுபட்ட வானிலையே காணப்பட்டு வருகிறது. அதாவது காலை நேரத்தில் மழை பொழிவதும், அதே போல இது போன்ற மதிய நேரம் நெருங்க சில நேரங்களில் வெயில் இருப்பதும் தற்பொழுது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக காற்றின் வேக திசை மாறுபாடு காரணமாக இந்த ஒரு வானிலை மாற்றம் நிகழ்வதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. ரிதி, மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்திற்குள் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாயாவதி நேரலையில் இணைந்து வழங்கியதை அண்மை செய்தியாக கேட்டோம்.